ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி தக்காளி சாதம் மீல் மேக்கர் சேர்த்து பண்ண போகிறோம். நல்ல ஒரு பிரியாணி சுவையில் இருக்கும். அதே சமயத்தில் ஒரு ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு குக்கர் வச்சுக்கோங்க. எண்ணெய் ஒரு 4-5 ஸ்பூன் விட்டுக்கிறேன். கூடவே ஒரு 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. இதில் பட்டை, கல்பாசி, ஏலக்காய், கிராம்பு எல்லாத்தையும் சேர்த்து தாளிச்சுக்கோங்க. 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகாய் சேர்த்துட்டு 3 பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். மெலிசா நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா பொன்னிறமாக வரட்டும். அது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம், இஞ்சி பூண்டு எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ 4 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் சேர்த்துக்கிறேன். தக்காளி சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி நல்லா குழஞ்சி வரட்டும். அது வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். இன்றைக்கி புழுங்கல் அரிசியில் தான் செய்ய போகிறேன். தினமும் செய்கிற சாப்பாட்டு அரிசியில் தான் செய்ய போகிறேன். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள், கரம் மசாலா தூள், பிரியாணி மசாலா இதையெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். இப்போ சோயாவை வெந்நீரில் போட்டு புழிஞ்சு எடுத்துட்டு நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மீல் மேக்கரை இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இந்த மசாலாலாம் நல்லா இதில் பிடிக்கிற மாதிரி நல்லா அது ஒரு 2 நிமிஷம் சேர்ந்து வதக்கி விடலாம். இப்போ அரிசியை சேர்த்துக்கிறேன். அரிசியை சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இதில் தேவையான அளவு உப்புலாம் சேர்த்துட்டேன். உங்கள்கிட்ட புதினா இருந்தால் புதினாவும் சேர்த்து வதக்கிக்கோங்க. என்கிட்ட புதினா இல்லாதாலும் நான் சேர்க்கலை. நல்லா கலந்து விட்டுட்டு 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி வச்சுக்கிறேன். புழுங்கல் அரிசின்றதால 2 டம்ளர் முழுசாகவே வச்சுக்கலாம். 2 டம்ளர் தண்ணி வச்சு நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு கொத்தமல்லி தழையை இது மேலே சேர்த்துக்கிறேன். கொத்தமல்லி தழை சேர்த்துட்டு மூடி போட்டு 2 விசில் வச்சிடலாம். 2 விசில் வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். 2 விசில் வந்து ப்ரெஷர் அடங்கிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்ல ஒரு அருமையான சுவையில் தக்காளி சாதம் மீல் மேக்கர் சேர்த்து பண்ணியாச்சு. நல்ல ஒரு பிரியாணி ஸ்டைலில் பண்ணியாச்சு. சூப்பராக இருக்கும். அதே சமயத்தில் சிம்பிளாகவும் இருக்கும். இதில் தயிர், எலுமிச்சம்பழம் வேணும்னா நம்ம சேர்த்துக்கலாம். நல்ல ஒரு கமகமன் வாசனையோட பிரியாணி ஸ்டைலில் தக்காளி சாதம் பண்ணியாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.